It's my honor and privilege to introduce our honorable chief guest, Mr. G. Karthikeyan, political editor, புதிய தலைமுறை. ஊடகவியலாளர் கார்த்திகேயனுக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. படித்தது பொறியியலும் புவியியலும். கல்லூரி நாட்களில் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று ஏதேனும் ஒரு அரசு துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்ற வேண்டும் என்பது கனவாக இருந்துள்ளது. ஆனால் எப்போது படிப்புக்கும் பணிக்கும் தொடர்பில்லாத துறையில் பணி என்பது வாடிக்கை. அதுபோலவே சூழலின் காரணமாக இதழியல் துறைக்குள் அடியெடுத்து வைக்கிறார். தொடக்கத்தில் இமயம் தொலைக்காட்சியில் பணியை தொடங்கி சத்தியம், தந்தி என அடுத்தடுத்து சில நிறுவனங்களில் பணியாற்றினார். கடந்த 2012ஆம் ஆண்டு புதிய தலைமுறையில் சேர்கிறார். புதிய தலைமுறையில் பணியில் சேர்ந்தது முதலே பல்வேறு விதமான பொறுப்புகளில் அடுத்தடுத்து அவர் பணியமர்த்தப்பட்டார். செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் உள்ளிட்ட பிரிவு பொறுப்பாளர் என பல பொறுப்புகளில் இவர் பணியாற்றினார். செய்தியாளராக கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை சேகரிக்க இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கடந்த ஆண்டில் இஸ்ரேல் சென்று போர் தொடர்பான செய்திகளை சேகரித்து அவருடைய பணி சூழலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு செய்தியாளரின் முக்கிய கனவான போர்ச்செய்தி சேகரிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. மேலும் பள்ளி கல்லூரிகளில் புத்தக கண்காட்சிகளில் மாணவ செல்வங்களுக்கு சிறந்த வழிகாட்டி நெறியாளராக உரையாற்றி வருகின்றார். 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த செய்தி தொகுப்பாளர் விருதை வழங்கி விகடன் நிறுவனம் அவரை கௌரவித்தது. Now I would like to invite our highly regarded chief guest, Mr. G. Karthikeyan, political editor, புதிய தலைமுறை, to share his insights. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஜிபி ஃபார்மாசிட்டிக்கல் சயின்ஸ் கல்லூரியுடைய தாளாளர் திரு பெரியசாமி அவர்கள், கல்லூரியுடைய கரஸ்பாண்டன்ட் திரு கணபதி, கல்லூரியுடைய பிரின்சிபல் திரு அருணாச்சலம் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த முதல்வர்கள், மாணவர்கள், என்னுடைய பாலியகால தோழி திருமிகு அங்கேற்கனி பேராசிரியை மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையும் அரங்கமும் ரொம்ப அழகானது. மேடையிலையும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சரிசமமாக அமர்ந்திருக்கிறார்கள். அரங்கத்திலையும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சரிசமமாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு மேம்பட்ட, ஒரு வளர்ச்சி அடைந்த, ஒரு பண்பாடு மிக்க சமூகத்துடைய வெளிப்பாடு எது அப்படின்னா பாலின சமத்துவம் தான். ஆண்களுக்கு நிகர் பெண் அப்படின்றத எல்லா தளங்கள்லையும் எப்போது நம்மால் உத்தரவாதப்படுத்தப்படுகிறதோ, கல்வியில், வீட்டில், பொருளாதாரத்தில், வளர்ச்சியில், எல்லா அரங்குகள்லையும் எல்லா தளங்கள்லையும் நம்மளால் எப்படி உத்தரவாதப்படுத்த முடியுதோ, எப்போது உத்தரவாதப்படுத்த முடியுதோ அப்போது நாம் ஒரு வளர்ச்சி அடைந்த, நாகரிகமான, மேம்பட்ட, பண்பாடு மிக்க ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம பெருமைப்படுத்தி கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த மேடையும் அரங்கமும் அதை உத்தரவாதப்படுத்தியிருக்கு. அதற்காக முதல்ல இந்த அரங்கத்திற்கும் மேடைக்கும் மனமார்ந்த நன்றி. 4 ஆண்டுகள் கல்லூரி படிப்பை முடித்து எல்லோரும் வெளியே போகிறீங்க. சில பேர் 3ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டு அப்படின்னு அடுத்தடுத்த நிலைகளில் இன்னும் ஓரிரு வருடங்களில் கல்லூரியை விட்டு முழு சுதந்திர பறவை. இனிமே நாம் கேள்வி கேட்பதற்கும் அறிவுரை சொல்வதற்கும் யாருமற்ற ஒரு சூழல், அதே நிலையில் நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழலோடும் நம்ம பயணிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் திரு இறையன்போடைய கவிதை ரொம்ப ஆழமாக எனக்கு மனசில் பதிஞ்சுது. கல்லூரி மதிச்சுவருக்குள் வாழ்க்கை கதகதப்பாகத்தான் இருக்கும். வெளியே வந்து நிஜத்தின் மீது மோதி யதார்த்த அகழியில் வழுக்கி விழுந்து பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னும் பொழுதுதான் உண்மை புரியும் அப்படின்னு நான் எதிர்கொண்டிருக்கேன். கல்லூரியில் படிக்கிற போது மாதம் வீட்டிலேருந்து பணம் வந்துடும். அப்பப்போ பார்க்க வரக்கூடிய உறவினர்கள் பணம் கொடுத்துருவாங்க. ஏதாவது முரண்பட்ட சில தவறான தகவல்களை கொடுத்து கூட பணத்தை நம்ம வீட்டிலேருந்து பெற்றுக்கொண்டு முடியும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. நாம் எப்பெல்லாம் பண தேவைன்னு சிரமப்படுகிறோமோ,
திரைப்படங்கள் போவதற்கு, வெளியே போவதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்குன்னு ஒரு சாதகமான ஒரு சூழல் எப்போதுமே உருவாகிடும் கல்லூரி சமயத்தில். ஆனால் படிப்பை முடித்து வெளியில் வந்த அந்த ஒவ்வொரு நொடியும் ரொம்ப அவஸ்தையானதாக எனக்கு இருந்தது. ஏன்னா என்னுடைய கல்வி சூழலுங்கிறது, நான் ஒரு தேர்வு தடத்துக்காக தயாராகிட்டுருக்கேன். அதில் வெற்றிங்கிறத சில வருடங்கள் கழித்து தான் நான் ருசிக்க முடியும். அந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போ வேலை, எப்போ திருமணம், எப்போ செட்டிலாக போகிறீங்கன்னு அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகள் எதிர்கொள்வதுங்கிறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு இந்த அனுபவங்கள் இனிமே கிடைக்க போகுது. எனக்கு அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். எல்லாருக்கும் வெளியில் போகிற எல்லோருக்கும் ஒரு 20 வயது 21 வயது இருக்கும். அடிப்படையில் ஒரு மூத்த சகோதரனாக நான் உங்ககிட்ட வலியுறுத்த வேண்டிய ஒரு செய்தி, குறைந்தபட்சம் இன்னும் 3 to 4 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஏதேனும் ஒரு துறைக்குள்ளாக உள்ளே செல்வதற்கான கட்டமைப்பை உருவாக்கிடுங்க வாழ்க்கையில். எந்த ஒரு இளைஞன், எந்த ஒரு மாணவன் கல்வி சூழலில் 24 வயதிற்கு உள்ளாக குறைந்தபட்ச தகுதியோடு தயாராகிடுறாரோ, அது வெறும் நான் படிப்பு இல்லை, உங்கள்கிட்ட டிகிரி இருக்கும், அது நான் சொல்லலை. 21 வயதிற்குள்ளாக எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு யூஜியாவது டிகிரி சர்டிஃபிகேட்டாக நம்மக்கிட்ட இருக்கும், அது நான் சொல்லலை. ஆனால் இந்த துறைக்குள்ளாக நான் உள்ளே நுழைய போகிறேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை 24 வயதிற்கு உள்ளாக குறைந்தபட்ச அடித்தளமாவது போட்டு விடுங்கள். குறைந்தபட்ச அடித்தளம் இது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த குறைந்தபட்ச அடித்தளத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டிய கட்டாய சூழல் இன்னைக்கு இங்கே இருக்குது. டிமாண்டுக்கும் சப்ளைக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த விதத்திலையும் ஒரு நொடி கூட, ஒரு இடத்துல கூட அலட்சியமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நாம் இல்லவே இல்லைன்றதை பொறுப்புணர்வோடு நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். மேடையில் இருக்கக்கூடியதா நபர்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஏன் அங்கீகரிக்கப்படுகிறோம், ஏன் அவர்களுக்கான கூடுதல் தகுதியும் சிறப்பும் இருக்குன்னா, இந்த சமூகத்துடைய கட்டமைப்பே அப்படிதான். அறிவும் திறமையும் இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் அவர்களுக்கான உரிய மதிப்பையும் பங்களிப்பையும் கொடுக்கும், இல்லைன்னா புறந்தள்ளிடும் சார். அதனால் நாம் 24 வயதிற்குள்ளாக ஏதேனும் ஒரு துறைக்குள்ளாக நீங்கள் உள்ளே நுழைந்து ஒரு குறைந்தபட்ச அடித்தளத்தை கட்டமைக்கக்கூடிய துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருங்க. வைராக்கியம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை. மார்ஷ்மெலோன்னு ஒரு பயிற்சி, ஒரு பரிசோதனை, வெளிநாடுகளில் பிரபலமான பரிசோதனை, நீங்கள் சில பேர் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். இது மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளாக எல்லோரையும் அழைக்கிறார்கள், குழந்தைகள் எல்லோரையும் அழைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. அந்த சாக்லேட்டை ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தைகள் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி அரை மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தால் அந்த அரை மணி நேரம் கழித்த பிறகு இன்னொரு சாக்லேட் கொடுப்பாங்க. இதுதான் அந்த மார்ஷ்மெலோங்கிற பரிசோதனையின் சாராம்சம். குழந்தைகளை அழைச்சி இந்த மாதிரி சாக்லேட்லாம் கொடுத்த பிறகு ஒரு சில குழந்தைகள் உடனே அந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிட்றாங்க. ஒரு சில குழந்தைகள் பிரிச்சுட்டு சாப்பிடாம உள்ள வச்சு மூடிடுறாங்க. ஒரு சில குழந்தைகள் இன்னொரு குழந்தைகள் சாப்பிட்றத பார்த்து சாப்பிட்றாங்க. ஒரு சில குழந்தைகள் சாப்பிடாம அந்த அரை மணி நேரம் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். அரை மணி நேரம் காத்திருந்த குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு சாக்லேட் கொடுக்கப்படுது. அது அல்ல பரிசோதனை. 20 வருஷம் கழிந்த பிறகு அந்த அரங்கத்தில் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட எல்லோரையுமே இளைஞர்களாக மீண்டும் அழைக்கிறாங்க. 20 வருடங்கள் கழித்த பிறகு என்ன அந்த ஆய்வின் முடிவில் என்ன தெரிய வருதுன்னா, எந்த குழந்தைகள் எந்த பதற்றமும் நிதானமும் இல்லாமல் அந்த அரை மணி நேரம் அந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிடாம நிதானத்தோடும் பக்குவத்தோடும் இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள், உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவோடு பார்க்குறாங்க. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார். நீதி நன்னறி பாடல். மெய் வருத்தம் பாரார், உடம்பு சொகுச கம்ஃபோர்ட் ஜோனை பார்க்காதீங்க. கண் துஞ்சார், தூக்கம்தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேணாம். செவ்வி அருமையும் பாரார், எல்லா இடத்துலையும் எனக்கான சாதகமான சூழல் தான் இருக்கணும் அப்படின்னு எடுக்க வேண்டியது. அவமதிப்பும் கொள்ளார், யார் வேண்டுமானாலும் அவமதிப்பு செய்யட்டும், அவமானப்படுத்தட்டும். எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், யாருக்கும் எந்த தீமையும் நாம மேற்கொள்ள வேண்டியதில்லை. இறுதியாக அந்த வார்த்தை அந்த பாடல் எப்படி முடிகிறதுனா, கருமமே கண்ணாயினார். எந்த ஒரு இளைஞன், எந்த ஒரு மாணவன் எனக்கு இலக்கு தான் முக்கியம், நான் அடைய போகிற டெஸ்டினேஷன் தான் முக்கியம் அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி தன்னை வடிவமைத்துக் கொள்கிறானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
எந்த இடத்துல வேண்டுமானாலும் நம்ம சரிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. வாழ்நாள் முழுவதும் சரிப்படுத்தி கொண்டும் நெறிப்படுத்தி கொண்டும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நமக்கு வாய்க்கணும். அப்படியான கட்டமைப்பை தான் நம்ம உருவாக்கிக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தன்மை அப்படியாக இல்லை. நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய சக்தியையும் சிதறடிக்கக்கூடிய, விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான சூழல்கள் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம மட்டுமே நம்மளை சரிப்படுத்தி கொண்டு நாம் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம் எப்படியாக இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை உள்வாங்கணும் அப்படின்னு நமக்கு புரியும். நீங்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் உட்ஸ்னு ஒருத்தர் இங்கே அனுப்பப்படுறார். அவர் இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறையை எப்படி மாற்றலாம் அப்படின்னு அவர் பரிசோதிக்கிறார், ஆய்வு நடத்துகிறார். அப்போ அவர் என்ன அறிக்கையில் கொடுக்குறார், அதுக்கு பேர் உட்ஸ் டிஸ்பேட்ச்னு பேர். அவர் என்ன அந்த அறிக்கையில் கொடுக்குறாருனா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உயர்தர கல்வியை புரிந்து கொள்ளக்கூடிய, உள்வாங்கக்கூடிய, கிரகிக்கக்கூடிய கல்வியை கொடுக்க வேண்டிய கட்டாயம்லாம் இல்லை. அவர்களுக்கு வேலை செய்வதற்கு, சொன்னதை செய்வதற்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு கல்வி முறையை மட்டும் கொடுத்தால் போதும் அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவில் அந்த அறிக்கையை அரசாங்கத்துக்கிட்ட அவர் சப்மிட் பண்ணுறார். அந்த அடிப்படையில் தான் கல்வி முறை நமக்கு இந்தியாவில் கட்டமைக்கப்படுகிறது. சொன்ன வேலையை செஞ்சால் போதும், எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். இது குறித்த புரிதலும் அந்த இளைஞனுக்கு தேவையில்லை, மாணவனுக்கு தேவையில்லை. அது மாதிரியான ஒரு படிப்பை கட்டமைத்தால் போதும்னு அவர் உட்ஸ் டிஸ்பேட்ச்னு அந்த அறிக்கையை கொடுக்குறார். அந்த அடிப்படையில் தான் நமக்கான கல்வி முறை கட்டமைக்கப்படுது. ஆனால் அந்த கல்வி முறையில் என்ன ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, 35% மதிப்பெண்கள் பெற்றால் போதுங்கிற ஒரு குறைந்தபட்ச மனப்பான்மையோடு நிறைய பேர் தயாராகிடுறாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி, இன்னும் நம்மால் சாதிக்க முடியுங்கிற இடத்தை நோக்கி, புதிய புதிய விஷயங்களை பரிசோதனை செய்து பார்க்க முடியுங்கிறதை நோக்கி மாணவர்கள், இளைஞர்கள் தள்ளாத ஒரு சூழலையும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து சேர்த்தது அப்படிங்கிறதா அந்த கல்வியுடைய மிகப்பெரிய அவலம். அப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு கல்வி சூழலுக்கு நம்மளை பொருத்திக்கணும்? நம்ம பிஃபார்ம் படிச்சிருக்கோம், முடிக்க போகிறோம், ஆனால் அது சார்ந்த துறைகளில் போக போகிறோமா? இந்த வருடம் நீங்கள் நோபல் பரிசு கொடுத்தது, எல்லா விதமான நோபல் பரிசுகளையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த முறை நோபல் பரிசு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எப்போதுமே அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் துறை சார்ந்த துறைகள் அடுத்த பல ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தை கோலோச்ச போது, அதுதான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுங்கிறதுனால அந்த துறை சார்ந்தவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கிற முக்கியமான செய்தியை நீங்கள் கவனிச்சு பாருங்க. நீங்கள் இந்த துறையில், மருத்துவத்துறையில், மருந்தியல் துறையில் நீங்கள் உச்சத்திற்கு போக முடியும் அப்படின்னா அதற்கான துறை சார்ந்த படிப்புகள், கல்வி சூழல்கள் நிறைய இருக்குது. நீங்கள் ஜப்பானில் அடுத்த சில வருடங்களில் 70 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. ஜெர்மனியில் அடுத்த சில வருடங்களில் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. என்ன காரணம்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை முதியவர்கள் அதிகமாக கொண்ட மக்கள் தொகையாக மாறிடுச்சு. அங்கே குழந்தைகள் பிறக்கக்கூடிய எண்ணிக்கை குறைந்ததன் அடிப்படையில் அங்கே நிறைய முதியவர்கள் இருக்கிறதுனால அடுத்த சில ஆண்டுகளுக்கு ஜப்பான் போன்ற, ஜெர்மனி போன்ற நாடுகளில் அதிக இளைஞர்கள் வேறு நாடுகளிலிருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க போகுது. அப்போ நம்மளுடைய வேலை சூழல், நம்மளுடைய பணிச்சூழல் வெளிநாடுகளுக்கு தகுந்த மாதிரி இருக்க போதா, இல்லை இங்கேயே இந்தியாவிலேயே ஒரு தொழில் முனைவோராக நான் என்னை கட்டமைச்சுக்க போகிறேன்னா, இல்லை அரசு பணி சார்ந்த துறைகளை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னா, எல்லாவற்றையும் நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளாக தேர்ந்தெடுத்து குறைந்தபட்சம் 24 வயதிற்கு உள்ளாக அந்த துறைக்குள்ளாக அடியெடுத்து வைத்து விடுங்கள். எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் இன்ஜினியரிங் படித்தேன், ஆனால் என்னுடைய இலக்கு அரசு போட்டித் தேர்வாக இருந்தது. அதற்கு நான் தயார்படுத்தினேன். அதற்கு தயார்படுத்ததன் அடிப்படையில் தான் என்னால் இதழியல் துறையில் ஓரளவுக்காவது தாக்குப்பிடிக்க முடியுது இன்றைய நிலை வரைக்கும். அப்போது உங்களுடைய இலக்கு என்ன? நான் பிஃபார்ம் அப்படின்றதுலையே நான் தயார்படுத்த போகிறேன்னா, இல்லை அரசுடைய மத்திய மாநில அரசுகளுடைய போட்டித் தேர்வுகளுக்கு நான் தயார்படுத்திக்க போகிறேன்னா, இல்லை ஒரு தொழில் முனைவோர் ஆக போகிறேன்னா, இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்க போகிறேன்னா, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் மாதிரியான புதிய வளர்ந்து வரக்கூடிய டேட்டா சயின்ஸ் போன்ற துறைகளில் உள்வாங்கி கிரகிச்சு அதில் நான் அடுத்த நிலைக்கு போக போகிறேன்னா, எல்லாவற்றையும் யோசித்து முடிவெடுப்பதற்கு நீங்கள் 1 மாத காலம் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் உங்களுக்கான டைம். அடுத்த 3-4 வருடங்களுக்கு உள்ளாக நாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சு அந்த துறையில் வெர்டிக்கல் குரோத்தும் இருக்கணும், அதே நிலையில் பல்வேறு துறை சார்ந்த ஹரிசாண்டல் குரோத்தும் இருக்கும். என்ன ஹரிசாண்டல் குரோத்? இப்போ நான் இதழியல் துறையில் இருக்கேன். இதழியல் துறை சார்ந்து என்னுடைய திறமைகளை நான் வளர்த்துக்கணும், படிக்கணும், வாசிக்கணும்,
அந்த துறை சார்ந்த நிபுணத்துவத்தை நான் பயன்படுத்திக்கணும். அது வெர்டிகல் growth. அதே சமயத்தில் எனக்கு வெர்டிகல் growth மட்டும் போதுமா, அது மட்டும் என்னை நிறைச்சிருமா அப்படின்னா அது மட்டும் நிறைச்சிடாது. ஒரு பன்முக ஆளுமையாக நான் இருக்கணும்னா எனக்கு ஹரிசாண்டல் growth ரொம்ப முக்கியம். அப்போ ஹரிசாண்டல் growth நான் எங்கெங்கெல்லாம் தேடுறேன்னா நிறைய தேர்ட் பிளேசஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். எப்போ ஒரு மாணவன், ஒரு இளைஞன் கல்லூரி காலகட்டத்தில், பள்ளி காலகட்டத்தில் அதிகமான மெச்சூரிட்டிக்கு உருவாகிறார், இண்டிவிஜுவாலிட்டியாக அவர் உருவாகிறார், இண்டிபெண்ட்டாக அவர் செயல்பட தொடங்குகிறார், எந்த இளைஞன் எந்த இளைஞி அப்படிலாம் நீங்கள் தயாராகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாணவர், எந்த ஒரு இளைஞர் பள்ளி, கல்லூரி, வீடு, பள்ளியை விட்டால் வீடு, கல்லூரியை விட்டால் வீடு, வீடு விட்டால் கல்லூரி, பள்ளி, இந்த 2 இடங்களுக்குள்ளாக மட்டுமே தங்களுடைய போக்குவரத்தை அமைச்சுக்கிற மாணவர்கள், இளைஞர்கள், இளைஞிகள் முன்னேறதில்லை, உயர்ந்த நிலைக்கு அவங்க வர்றதில்லை, தனித்துவத்தோடு அவங்க ஆளுமை பண்பு உயர்வதில்லை. அப்போ நான் எப்படி என்னுடைய ஹரிசாண்டல் growth கட்டமைச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய தேர்ட் பிளேசஸை நோக்கி நகர். கல்வியாளர் ஜான் ஹோல்ட்டுடைய மிக மிக முக்கியமான வலியுறுத்தல், ஒரு குழந்தை பள்ளி கல்லூரிங்கிற 2 இடங்கள் தவிர்த்து, வீடுங்கிறத இடத்தை தவிர்த்து 3வது இடத்தை நோக்கி அந்த குழந்தை அதிகமாக பயணப்படணுன்றார். இந்த 3வது இடம்ங்கிறது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிராய்லர் கோழி வளர்ப்பு மையத்தை போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு போய் மாவட்ட ஆட்சியருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு உங்களால் பார்த்துட்டு வர முடியும். ஒரு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு போய் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எப்படி செயல்படுதுங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வங்கியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்போது ஒரு நூலகத்திற்கு போக முடியும், ஒரு திரையரங்குகளுக்கு போக முடியும். அப்போ ஒரு மாணவர் பன்முக ஆளுமை கொண்ட ஒரு மாணவராக, தனித்த செயல்பாடு கொண்ட மாணவராக எப்போது அவர் தன்னை கட்டமைச்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த மாணவரும் இளைஞரும் நிறைய தேர்ட் பிளேசஸ் நோக்கி நகருகிற போது எனக்கு துறை சார்ந்த வெர்டிகல் growthம் கிடைக்குது, அதே சமயத்தில் பல்வேறு துறை சார்ந்த ஹரிசாண்டல் growthம் எனக்கு கிடைக்குது. ஏன் ஹரிசாண்டல் growth ரொம்ப முக்கியம்னா, வெர்டிகல் growthல எனக்கு கிடைக்கணும், எனக்கு இன்னும் நிறைய ஆளுமை வளரணும், ஆளுமை திறன் வளரணும் அப்படின்னா எனக்கு ஹரிசாண்டல் growthல இருக்கக்கூடிய அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நான் இங்கே ஒரு கல்லூரிக்கு நான் வரேன், உங்களோடு நான் உரையாடுகிறேன்னா, இந்த கல்லூரியில் உங்களோடு உரையாடுவதற்கு முன்பாக நான் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்களை நான் சந்திக்கிறேன், முதல்வர்களை சந்திக்கிறேன், கரஸ்பாண்டண்ட்டை நான் சந்திக்கிறேன். ட்ரெயினில் வருகிற போது நான் பல்வேறு துறை சார்ந்தவங்களோட நான் இரவு எனக்கு உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுடைய பேராசிரியர் திரு சுதீஷ் தான் என்னை அவர் வரவேற்று அழைத்துட்டு வந்தார், அவரோடு நான் உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நாமக்கல் பற்றி, நாமக்கலுடைய தொழில் வளம் பற்றி, நாமக்கலுடைய விவசாயம் பற்றி, இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி பற்றி, இந்த கல்வி சூழல் பற்றி, இந்த கல்லூரி பற்றி நான் ட்ரெயினில் வருகிற போது நான் சந்தித்த பல்வேறு துறை சார்ந்த மனிதர்கள், அவங்க கொடுக்குற அனுபவங்கள் இவ்வளவும் சேர்ந்து தான் ஒரு ஹரிசாண்டல் growth-ஆக, ஒரு வெர்டிகல் growth-ஆன என்னுடைய ஜேர்னலிசத்துக்கு உதவி செய்யுது. அப்போது நீங்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஃபார்மாசிட்டிக்கல் துறையை தேர்ந்தெடுக்கலாம், பல்வேறு துறையில் உங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த துறை அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய 1 மாத காலத்திற்குள்ளாக பரிசோதித்து உங்களுக்கு எந்த கல்வி முறை உயர்ந்ததாக இருக்கும், பிடிச்சதாக இருக்குங்கிறத தேர்ந்தெடுத்து அதற்குள்ள நிலைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, கல்விங்கிறது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக முதல்ல இருக்கணும், வேலைங்கிறது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருக்கணும். அடிப்படையில் கல்வியும் வேலை வாய்ப்பும் என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருக்கணும், எனக்கானதாக இருக்கணும். என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க, என்னுடைய பெற்றோர் சொல்றாங்க, என்னுடைய ஆசிரியர் சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, உறவினர்கள் சொல்றாருன்ற அழுத்தத்தின் அடிப்படையில், வலியுறுத்தல் அடிப்படையில் கல்வி சார்ந்த முடிவுகளையும் வேலை சார்ந்த முடிவுகளையும் தயவு செய்து எடுக்காதீங்க. அந்த துறையில் உச்சம் தொடவே முடியாது. எந்த கல்வியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த படிப்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மார்க்ஸோட ஸ்டேட்மெண்ட் தான், எந்த கல்வி எந்த வேலை உன்னுடைய ஆன்மாவை திருப்திப்படுத்துகிறதோ, எந்த கல்வி எந்த வேலை உன்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறதோ, எந்த கல்வி எந்த வேலை ஏழை எளிய சாமானிய மக்களுடைய மேம்பாட்டுக்கு உதவி செய்கிறதோ, எந்த கல்வி எந்த வேலை ஒவ்வொரு முறையும் நீ புதுப்பித்து கொண்டே இருப்பதற்கு உதவி செய்கிறதோ அந்த கல்வியை வேலையை தேர்ந்தெடுன்னு மார்க் சொல்றார். அப்ப கல்விங்கிறதும் வேலைங்கிறதும் என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கணும். என்னுடைய பெற்றோருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், என்னுடைய உறவினருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், என்னுடைய நண்பருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அதெல்லாம் என்னுடைய ஆசையாக நான் மாற்றிக்கொள்ள முடியாது. என்னுடைய ஆசை என்ன? நான் ஒரு வழக்கறிஞர் ஆகணுமா? அதுதான் என்னுடைய ஆசை. ஒரு ஆசிரியர் ஆகணுமா? அதுதான் என்னுடைய ஆசை. ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆகணுமா? அதுதான் என்னுடைய ஆசை. ஒரு தொழில் முனைவோர் ஆகணுமா? அதுதான் என்னுடைய ஆசை. ரோபோட்டிக்ஸில் பெரிய துறையில் வரணுமா? அதுதான் என்னுடைய ஆசை. அப்போ என்னுடைய விருப்பமும்
என்னுடைய முடிவும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அது என்னுடைய முடிவாக இருக்கிற போது, அவர்கள் தேர்ந்தெடுத்த முடிவாக அது இருக்கிற போது, அந்த துறையில அந்த கல்வியில அவர்கள் உச்சம் தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அவங்கள உத்வேகப்படுத்தும், அதுதான் அவங்க உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு உறுதிப்படுத்தும். பிற அழுத்தங்கள், புற அழுத்தங்கள் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெருமளவுக்கு, நீங்க எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த கல்வியை தேர்ந்தெடுத்தீர்கள்னு தெரியாது. ஆனா அந்த கல்வியில நீங்க இன்னும் பல ஆண்டுகள் கழித்து உச்சம் தொடரணும்னா அதை நீங்க சுய விருப்பத்தோடு தேர்ந்தெடுக்கிற போது தான் முடியும். ஓரளவுக்கு இப்போதைக்கு முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்லையாவது நாம அந்த முடிவை சரியாக எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளிடும். ஏன்னா இனிமே எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நம்மளுடைய சுய முடிவாக தான் இருக்கும். என்னுடைய கல்வி வேலை வாய்ப்பு சார்ந்த முடிவை நான் தான் எடுத்தேன், என்னுடைய திருமணம் சார்ந்த முடிவை நான் தான் எடுத்தேன், என்னுடைய வேலை வாய்ப்பு சார்ந்த முடிவை நான் தான் எடுக்கிறேன், என்னுடைய வளர்ச்சி சார்ந்த முடிவை நான் தான் எடுக்கிறேன், என்னுடைய பொருளாதாரம் சார்ந்த முடிவை நான் தான் எடுக்கிறேன். நானே யோசித்து, நானே சிந்தித்து, நானே பலதரப்பு மக்களையும் சந்தித்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நான் முடிவுகள் எடுக்கிற போது அந்த முடிவு தான் என்ன ஒரு வழிபாதையில் மேல்நிலையில கொண்டு போவதற்கான முடிவுகளாக அமைந்திருக்கு. இதுவரைக்கும் என்னுடைய வெற்றிக்கு எல்லா விதமான முடிவுகளும் நானே யோசித்து என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவுகளால் தான் நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்திருக்க முடியும். ஏன்னா நமக்கு லாங் டைம் இருக்கு, மிட் டைம் இருக்கு, என் டைம் இருக்கு, நமக்கு எல்லா விதமான டைம் இருக்கு. ஒரு துறையில யோசித்து நிதானமாக திட்டமிட்டு எந்த விதமான சிக்கலும் இல்லாம தடுமாற்றமும் இல்லாம அந்த இலக்கை நோக்கி நாம் தெளிவாக பயணிப்பதற்கு லாங் டைம் இருக்கு. அந்த லாங் டைமை தவற விட்டவர்கள், அந்த லாங் டைமை புரிந்து கொள்ளாதவர்கள், அந்த லாங் டைமை சரியா பயன்படுத்தாதவர்கள் ஓரளவுக்கு நம்மளை சரி செய்து கொள்ளக்கூடிய இடம் தான் மிட் டைம். எது லாங் டைம்னா, நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறமே, +2 முடிச்சதுக்கு அப்புறமே என்னுடைய இலக்கு இதுதான், இன்னும் சொல்ல போனா 6வது படிக்கிற போதே என்னுடைய அடுத்த இலக்கு இதுதான் அப்படின்றதை தீர்மானித்து அந்த துறையில் தன்னுடைய தொடக்கத்தை யார் தொடங்குறாங்களோ அவங்க லாங் டைம், அந்த கோல்ல அவங்க லாங் டைம்ல ரொம்ப நின்று நிதானிச்சு அவங்களுடைய டிராவல் இருக்கும். ஆனால் 6ல் நம்ம தப்ப விட்டாச்சு, 10ல் தப்ப விட்டாச்சு, 12ல் தப்ப விட்டாச்சு. இப்போ நாம் இருக்கிறது மிட் டைம், இடைப்பட்ட நேரத்தில் இருக்கிறோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் யார் ஒருவர் இனிமேல் இருக்கக்கூடிய முடிவுகளை சரியாக எடுக்கிறாங்களோ, யார் ஒருவர் இனிமேல் இருக்கக்கூடிய இலக்கை சரியாக தீர்மானிக்கிறாங்களோ அவங்க ஓரளவுக்கு தடுமாறி சிரமப்பட்டாவது இலக்கை நோக்கி அடைஞ்சிட முடியும். என் டைம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப கொடூரமானது. எப்படி நம்ம செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் லாஸ்ட் நாள் படிப்போமோ, கடைசி இரவு உட்கார்ந்து படிப்போமோ, தேர்வு அறைக்கு போகிறதுக்கு முன்பாக 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் செவிவழி செய்திகளாக நம்ம ஆன்சர்ஸை கேட்டு போவோமோ, அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றதாக, நிறைய மதிப்பெண்கள் எடுத்ததாக, போட்டித் தேர்வுகளை ஜெயிச்சதாக, அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக ஒருபோதும் ஆக முடியாது. அப்போ யார் லாங் டைமை சரியாக பயன்படுத்துகிறாங்க, யார் மிட் டைமை சரியாக பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து தான் என் டைம் சரியாக இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். அப்போ இது வரைக்கும் நாம் லாங் டைமில் சரியாக பயன்படுத்தலைன்னா கூட பரவாயில்லை, இப்போ இருக்கிற மிட் டைமில் நம்மளுடைய எதிர்காலத்தை ஓரளவுக்காவது சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இயற்கை மீண்டும் நமக்கு வழங்கியிருக்கு. ஏன்னா நம்மளுடைய வயதுங்கிறது 21 வயது. பெண்களுக்கான திருமண வயதில் நீங்கள் இருக்கீங்க, ஆண்களுக்கான செட்டில்மெண்ட் வயதில் நீங்கள் இருக்கீங்க. இன்னும் 2-3 வருடங்கள் கழித்தால் பெண்களுக்கான திருமணம் குறித்து வீட்டில் அழுத்தமான பேச்சுக்கள் வர தொடங்கும். ஆண்களுக்கு எப்போது வேலைக்கு போவே, எப்போ பெண் பார்க்கலாங்கிற திருமணம் சார்ந்த அழுத்தங்கள் வர தொடங்கும். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இந்த யதார்த்தத்தினால் நானும் அழுத்தப்பட்டிருக்கேன். அந்த அனுபவத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ ஒரு பெண் சுயசார்போடு தற்சார்பு பொருளாதாரத்தோடு வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நான் ஒரு ஆணை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத உத்தரவாதப்படுத்துவதற்கு கல்வி ரொம்ப முக்கியம், பெண் கல்வி ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஓரிரு வருடங்கள் தான் பெண்களுக்கு. இப்போவே தொடங்கியிருப்பாங்க நிறைய வீடுகளில். முடித்த உடனே திருமணம்னு 1 மாதம்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணுற நிறைய பெற்றோர்களை நான் பார்த்துருக்கேன். அப்போ குறைந்தபட்சம் போராடி இன்னும் ஓரிரு வருடங்கள் அவங்ககிட்டேருந்து நாம் அவகாசம் கேட்டுக்க முடியும்னா பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்குறேன். நன்றாக புரிந்து கொள்ளணும். 74 பேர் 100%, 100 ஆண்களில் 74 ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க, 16 பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. இந்த 16 பெண்களில் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே செட்டிலான, ஏற்கனவே முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு சூழலை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய பெண்களாக தான் இங்கே பேராசிரியர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க.
அப்போ 100 பெண்களில் 16 பெண்கள் வேலைக்கு போவதும் 100 ஆண்களில் 74 ஆண்கள் வேலைக்கு போவதும் பாலின சமத்துவத்தில் எங்கேயோ நம்ம இருக்கிறோம். நாடு வளர்ச்சி அடையாது, குடும்பம் முன்னேறாது, மாநிலம் முன்னேறாது, வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருப்போம். நான் இஸ்ரேல் போயிருக்கேன். இஸ்ரேல் காசா போர் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக நான் போகிற போது 100 இராணுவ வீரர்கள் இருந்தாங்கன்னா 50 இராணுவ வீரர்கள் பெண்கள். 10 பேர் ஒரு ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க, ஒரு கடையில் ஒரு மிக்டவுனில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய 10 பணியாளர்களில் 5 பணியாளர்கள் பெண்கள். சரிசமமாக அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. அப்போ 100 பெண்களில் ஆண்கள் அளவுக்கு 74% நமக்கு வேலைக்கு செல்வதை உத்தரவாதப்படுத்துகிற போது தான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி இருக்கும், குடும்பத்தின் வளர்ச்சி இருக்கும், பெண்களுடைய தனிமனித வளர்ச்சி இருக்கும். அப்போது நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய 2-3 வருடங்களுக்குள்ளாக போட்டித் தேர்வோ, தனியார் வேலைவாய்ப்போ, அரசு வேலைவாய்ப்போ, சொந்த தொழிலோ, எந்த துறை என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. 300 பெண்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. 300 பெண்களும் வேலைக்கு செல்வதுங்கிறத உத்தரவாதப்படுத்துகிற போது தான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி இருக்கும். நான் ஒரு ஊடகவியலாளராக 10, 12ஆம் வகுப்பு எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடுகிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்களை விட அதிக பெண்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு நாங்கள் போடுவோம், கார்டு போடுவோம். 12வது படிக்கிற போதும் அதே மாதிரி ஒரு ரிசல்ட் போடுவோம். நிறைய பெண்கள் மாணவிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், பெண் குழந்தைகள் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு. நீங்கள் அதை அப்படியே உயர்கல்விக்கு போகிற போது பாதியாக அந்த சதவீதம் குறைந்து விடுகிறது. 50% அளவுக்கு தான் பெண்கள் உயர் படிப்புக்கு போகிறாங்க. அதுவே வேலைக்கு போகிற போது இன்னும் பாதியாக குறைஞ்சிருது. அதுவே திருமணம் வருகிற போது இன்னும் பாதியாக குறைகிறது. அதுவே குழந்தை பெற்ற பொழுது இன்னும் பாதியாக குறையுது. அப்போ இத்தனை நிலைகளை கடந்து இறுதி வரைக்குமான ஒரு வேலை வாய்ப்பை பெண்கள் உத்தரவாதப்படுத்துவதற்கு இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஓரிரு வருடங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டிய ஒரு வயது. ஏன்னா வாழ்வின் இறுதி வரை ஒரு ஆணை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக சூழல். இப்போ என்னுடைய பாட்டி என்னுடைய தாத்தாவை சார்ந்திருந்தார், என்னுடைய பாட்டி என்னுடைய அப்பாவை சார்ந்திருந்தார், என்னுடைய பாட்டி அவருடைய சகோதரனை சார்ந்திருந்தார், என்னுடைய பாட்டி அவருடைய மகனை சார்ந்திருக்கிறார், என்னுடைய பாட்டி அவருடைய பேரனாக என்னை சார்ந்திருந்தார். அதுதான் அவருடைய நிலை. ஏன்னா அவருடைய கல்வி இல்லை, அவருடைய தற்சார்பு பொருளாதாரம் இல்லை, சுயசார்பாக அவருக்கு ஒரு வேலை இல்லைங்கிற போது அவர் அப்பாவை சார்ந்திருந்தார், கணவனை சார்ந்திருந்தார், சகோதரனை சார்ந்திருந்தார், மகனை சார்ந்திருந்தார், பேரனை சார்ந்திருந்தார்னு அவருடைய வாழ்வின் இறுதி வரை யாரோ ஒரு ஆணை சார்ந்திருந்தே அவருடைய வாழ்நாள் முழுவதும் முடிந்து போயினது. ஆனால் அதே சமயத்தில் இன்று என்னுடைய தலைமுறை பெண்களை நான் பார்க்குறேன். பங்கேற்கனி என்னுடைய தலைமுறை, என்னுடைய சகோதரி என்னுடைய தலைமுறை, என்னுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி மகள்கள் இப்போது சுயசார்பு பொருளாதாரத்தோடு, தற்சார்பு பொருளாதாரத்தோடு ஒரு வேலைக்கு செல்கிற போது அவர்களிடம் சேமிப்பு இருக்கு. அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை தீர்மானிக்க முடிகிறது. அவர்கள் குழந்தை வளர்ப்புக்கு தேவையான விஷயங்களை சுயசார்பாக செய்து கொள்ள முடிகிறது. அவர்கள் சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் வாழ்வதற்கு அந்த வேலையும் அந்த வேலை கொடுக்கக்கூடிய பணமும் ரொம்ப முக்கியம். கல்விங்கிறது ஒரு பெரிய செயின், எங்கேயுமே பிரேக் பண்ண முடியாது. ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது படிப்பெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு திசை திருப்பினா முதல் எதிரியே அவங்க தான். கல்வி தான் அற்றம் காக்கும் கருவி, கல்வி தான் அனைத்தும். கல்வி இருந்தால் தான் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு இருந்தால் தான் பொருளாதாரம், பொருளாதாரம் இருந்தால் தான் வளர்ச்சி. எந்த இடத்துலையும் இந்த செயின் பிரேக் ஆக முடியாது. ஒன்று இல்லாமல் இன்னொரு செயின் உத்தரவாதப்படுத்தவே முடியாது. படிக்காமல் ஒரு 10 பேர் 20 பேர் ஜெயிச்சிருக்கலாம், அது முன்னுதாரணம் இல்லை. ஆனால் படித்தவர்கள் தான் லட்சக்கணக்கான பேர் வெற்றி பெறுகிறார்கள், படித்தவர்கள் தான் மேல்நிலைக்கு முன்னேறுகிறார்கள். ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த படிப்பை வேலை வாய்ப்பாக மாற்றி, வேலை வாய்ப்பை பொருளாதாரமாக மாற்றி, பொருளாதாரத்தை வளர்ச்சியாக மாற்றுற இந்த செயினில் எங்கேயுமே பிரேக் விழ முடியாது. யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஒரு செய்தி. கல்வியே இல்லை நான் வேலை வாய்ப்புக்கு போயிடுவேன், வேலை வாய்ப்பே இல்லை பொருளாதாரத்தை அடைஞ்சிருவேன், பொருளாதாரமே இல்லை வளர்ச்சி அடைஞ்சிருவேன் அப்படின்னு எந்த நிலையிலும் நான் சொல்ல முடியாது. அப்போ வளர்ச்சிங்கிறது எங்கே தொடங்குது? ஆரம்ப புள்ளியாக இது இருக்குன்னா கல்வி இருக்குது. அந்த கல்வியில் தொடங்கி வேலை வாய்ப்பாக மாறி, வேலை வாய்ப்பு பொருளாதாரமாக மாறி, பொருளாதாரம் வளர்ச்சியாக மாறுகிறது. அதனால் அது ஆணோ பெண்ணோ இருக்கிற சூழலை உள்வாங்கி கொண்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கல்வியை, வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால் பெண் குழந்தைகளுக்கு நான் கட்டாயம் வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி, திருமணத்திற்கு முன்பாக உயர்கல்வியை உத்தரவாதப்படுத்தாமல் திருமணத்தை உறுதிப்படுத்தாதீர்கள். குறைந்தபட்சம் பிஜி, குறைந்தபட்சம் ஒரு வேலை, அரசு துறை வேலையோ தனியார் துறை வேலையோ உத்தரவாதப்படுத்தக்கூடிய, மாதாந்திரம் எனக்குன்னு ஒரு வருமானம் வரக்கூடிய, உத்தரவாதமான ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வேலையை நான் உத்தரவாதப்படுத்தி கொள்ளாதவரை தயவு செய்து அது காதல் திருமணமோ, வீட்டில் ஏற்பாடு செய்யக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ, எந்த திருமணமாக இருந்தாலும் அது வரைக்கும் காத்திருங்கள். ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். திருமணத்திற்கு பிறகு எல்லா நிலைகளிலும் பெண்களுக்கான உதவிகள் வாழ்க்கையில் கல்வி சூழலுக்கும், பொருளாதார சூழலுக்கும், வேலைவாய்ப்பு சூழலுக்கும்
கிடைப்பது இல்லை, எல்லா வீடுகள்லையும் கிடைக்கிறது இல்லை. அப்போ திருமணத்திற்கு முன்பாக இதை உத்தரவாதப்படுத்துவது மட்டும்தான் ஒரு பெண் முன்னேறுவதற்கான சூழல். ஆண்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரியோ வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவோ தங்கையோ திருமணத்திற்கு முன்பாக படித்து விட்டார்களா, திருமணத்திற்கு முன்பாக வேலைக்கு செல்கிறார்களாங்கிறத உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆண்களாகிய நமக்கும் இருக்கு. என் சகோதரி படிக்கணும், என் சகோதரி வேலைக்கு போகணும், என் சகோதரி எந்த வீட்டுக்கு திருமணமாகி சென்றாலும் அந்த வீட்டில் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தோடு ஒரு சுயமரியாதையோடு அவர் வாழ்வின் இறுதி வரை வாழ்வதற்கு அந்த கல்வியும் பொருளாதாரமும் தான் உதவி செய்யுங்கிறத ஆழ்ந்து புரிந்து கொண்டு பெற்றோருக்கு நம்ம புரிதலை ஏற்படுத்தணும். இல்லை, திருமணத்திற்கு முன்பாக அவங்களுக்கு தேவை அடிப்படை கல்வியும் வேலை வாய்ப்புங்கிறத நீங்கள் உத்தரவாதப்படுத்திக்கணும். ஆண்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நமக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லை, அவங்க தான் போராடி அதை பெறணுங்கிறது நிலையில் இல்லை. நாமளும் அவர்கள் உடன் நிற்கணும், நாமளும் அதை வலியுறுத்தணும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் கட்டாயம் கல்வி சூழலை பெறுவதற்கும் கட்டாயம் பொருளாதார சூழலை பெறுவதற்கும் வேலையை பெறுவதற்கும் நாம் உதவி செய்யணும். பக்கபலமாக இருக்கணும். பெற்றோர்கிட்ட நம்ம வாதிடம், அவர்கள் படித்து முடிக்கிற வரை, அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கிற வரை, அந்த வேலையையும் கல்வியையும் பெறுகிற வரை நாம் திருமணத்தை தள்ளி போடுவதுங்கிறது தவறல்ல. திருமணத்திற்கு பிறகு நாம் கொடுக்கக்கூடிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் போடுற இடத்துல அவர்களுக்கு கிடைப்பதற்கான உத்தரவாதம் இல்லைங்கிறத புரிய வச்சு அவர்களுடன் உடன் நின்று அவர்களை கல்விக்கும் வேலைக்கும் கட்டாயம் அனுப்பிவிடுங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளாகவும் நீங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் பெண் குழந்தைகளும் அதை செஞ்சுக்கணும். ஆண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமீபத்தில் பார்க்கக்கூடிய நிறைய செய்திகள், ஒரு ஊடகவியலாளராக நான் சொல்கிறேன், பெண்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆண் குழந்தைகள் முன்பு வாங்கின ஊதியத்தை விட இப்போது வாங்குகிற ஊதியம் பரவலாக குறைந்து கொண்டே வருது. இப்போ இங்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல நிறைய ஆண் குழந்தைகள் ஒரு குறைவான ஊதியம் வாங்கிறதுனால அவங்களுடைய திருமணம் சார்ந்த முடிவுகளில் எடுக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. விசாரித்ததில் பெண் குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள், பெண் குழந்தைகள் வேலைக்கு போகணுங்கிற முனைப்பு இருக்குது, பெண் குழந்தைகளுக்கு முன்னேறணுன்ற முனைப்பு இருக்குது. அப்போ அவங்க வேலைக்கு போகிறோம் முன்னேறுறோம் அப்படின்ற அடிப்படையில் தங்களுக்கான இணையாக அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் கல்வியில் மேம்பட்ட பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஆணை தேர்ந்தெடுக்கிறார்கள். உளவியலாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பெண் குழந்தைகள் முன்னேறி கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேறுகிற போது அவர்கள் உரிமை சார்ந்த முடிவாக அதை எடுக்கிறாங்க. அப்போ எங்கே சிக்கல் வருது ஆண்களுக்குன்னா, கல்வியில் முக்கியத்துவமே கொடுக்காத, பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவமே கொடுக்காத, வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவமே கொடுக்காத ஆண்கள் திருமணம்னு வருகிற போது தடுமாறுகிறார்கள். இந்த செயின் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு நீங்கள் பாருங்கள். வாழ்க்கையில் கல்விங்கிறது நம் இறுதியாக நம்ம குடும்பம்னு ஒரு அமைப்பை நோக்கி நகர்வதற்கு மிகப்பெரிய அளவில் உடந்தையாகவும் இருக்குது, மிகப்பெரிய அளவில் தடையாகவும் இருக்குது. அப்போ கல்வி சூழலை எப்படி நம்ம கட்டமைச்சுக்கணுங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி உலகத்தில் எங்கள்கிட்ட வரக்கூடிய நிறைய இளைஞர்களை நாம் பரிசோதனை பண்ணுறதுல மல்டி டேலண்டடாக அந்த குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அந்த நிலையில் தயாராகிறதில்ல. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 60 விதமான ஸ்கில்ஸ் தேவைப்படணுன்றார் ஒரு மாணவர்களுக்கு. 60 விதமான ஸ்கில்ஸ், 60 விதமான அவர்களுக்கு பயிற்சிகள் தேவைப்படுது, 60 விதமான திறன்கள் தேவைப்படுது. யார் அதிக நிலையில் உயர்றார்கள்னா இந்த 60 விதமான ஸ்கில்ஸில் எந்த மாணவன் எந்த இளைஞன் அதிக அளவில் ஸ்கில்ஸை கற்று வச்சிருக்கிறாரோ, அதிக அளவு அவருக்கான டேலண்ட்டை வளர்த்துருக்கிறாரோ அந்த மாணவர் தான் இன்றைக்கு உயர்நிலைக்கு வர்றார். உதாரணத்துக்கு நான் 2011-10 நான் ஒரு செய்தியாளராக நான் வேலைக்குன்னு போகிற போது செய்தி சேகரிக்கக்கூடிய திறன் என்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு செய்தி வாசிப்பாளர்னு நான் என்னுடைய வேலையை நான் தேர்ந்தெடுக்கிற போது செய்தி வாசிப்பாளருக்கான திறன் இருக்கா, மொழியை சரியாக உச்சரிக்கிறாரா, வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்கிறாரா அப்படின்னு பரிசோதனை பண்ணாங்க. 10 ஆண்டுகள் கழித்து 15 ஆண்டுகள் கழித்து 2025 நிறுவனங்களின் போக்கு மாறி இருக்கு. எப்படிப்பட்ட நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா, என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களே செய்தி சேகரிப்பாரா, அந்த நபரே செய்தி வாசிப்பாரா, அந்த நபரே வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரா, அந்த நபரே வெளி உலகத்திற்கு செய்திகளை எல்லாம் எடுத்துட்டு வருவாரா, அந்த நபரே நேர்காணல் செய்வாரா அப்படின்னு வந்துட்டாங்க. எங்கே மாறி இருக்கு? 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்னா நிறுவனங்கள் ஊதியங்கள் அதிகப்படுத்தி வரக்கூடிய நபர்கிட்ட மல்டி டேலண்ட்ஸ் இருக்காங்கிறத பரிசோதிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அப்போ எனக்கிட்ட ஒரு திறமை தான் இருக்குது அப்படின்னா நாம் நேர்முக தேர்வுக்கு போகிற போது நேர்முக தேர்வில் நம்மோடு வரக்கூடிய இன்னொரு இளைஞருக்கு கூடுதலாக ஒரு தகுதியோ 2 தகுதியோ இருக்கிற போது நிறுவனம் அவர்களை தான் தேர்ந்தெடுக்கும். உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனை, நீங்கள் பிஃபார்ம்ங்கிறதுனால நான் சொல்கிறேன்,
என்னுடைய அம்மாவை மருத்துவ சிகிச்சைக்காக நான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், இங்கே நர்சஸ் பற்றாக்குறை வந்துருச்சு திடீர்னு அப்படின்னு சொன்னார். ஏன் டாக்டர்னு கேட்டால், பக்கத்தில் ஒரு புதிய மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க வேக்கன்சிஸ்க்கு. நாங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமான மருத்துவமனைங்கிறதுனால இங்கேயே கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஒரு சிக்கல். மருத்துவமனையை வாங்கியாச்சு, கட்டடங்கள் கட்டியாச்சு, மருத்துவமனையை திறப்பதற்கு முதல்வர் உள்ளிட்ட பிரபலங்கள்கிட்ட தேதி வாங்கியாச்சு. ஆனால் மருத்துவமனையை இயக்குவதற்கு போதிய பணியாளர்கள் பற்றாக்குறை வருது. அப்போ இந்த மருத்துவமனை என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதிக சம்பளம் கொடுத்தா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு நிறுவனம் திடீர்னுலாம் அதிக சம்பளத்தை கொடுக்க முடியாது, நிறுவனம் நஷ்டமாயிடும். ஏன்னா ஒரு வருடத்திற்கு எந்த ஒரு புதிய நிறுவனமும் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த ஒரு வருடத்திற்கு அவங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டையும் பார்க்கணும், அதே சமயத்தில் இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கான சூழலோடு சேர்த்து வருமானத்தையும் பார்க்கணும். ஊழியர்களுக்கும் அதிக ஊதியம் கொடுத்து அவர்கள் நேர்முக தேர்வில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் அந்த மருத்துவமனை இருக்குது, ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாள் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் அதிகமான நோயாளிகள் சென்னைக்கு வராங்க, ஒரு மெடிக்கல் ஹப்புக்கு வராங்க. இதுதான் புள்ளி விவரம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிக சம்பளம் 100% ஹைக் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, கன்னடம் தெரிஞ்சிருக்கக்கூடிய, மலையாளம் தெரிஞ்சிருக்கக்கூடிய, தெலுங்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய, வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் தெரிஞ்சிருக்கக்கூடிய, ஆங்கிலத்தை தெரிஞ்சிருக்கக்கூடிய நர்சஸ்க்கெலாம் அதிகமான ஊதியம் கொடுக்குறாங்க. கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க. யாருக்கு ஒரு மொழி கூடுதலாக தெரியுது, யாருக்கு 2 மொழிகள் கூடுதலாக தெரியுது, யாருக்கு 3 மொழிகள் கூடுதலாக தெரியுது. 100% ஹைக்கில் 35,000 ரூபாய் வாங்கி கொண்டிருந்த ஒரு நர்ஸு 70,000 75,000 பணியமர்த்தப்பட்டார்கள், அவர்களுக்கு கூடுதலாக மொழி தெரிந்ததன் அடிப்படையிலேயே. அப்போது ஒரு நிறுவனம் எந்த மாதிரி நபர்களை இப்போ உள்ளே எடுக்க தொடங்குறாங்கன்னா, அந்த நிறுவனம் அந்த நபரால் பயன்பெறுகிறதா, அந்த நிறுவனம் அந்த நபரால் கூடுதல் லாபம் அடைகிறதா அப்படிங்கிறது இப்போ அளவுகோலாக வருது. அப்போ எப்படி அந்த லாபம் அடைய முடியும்? 4 பேருக்கு ஒரு ஊதியம் கொடுக்குற போது அதை 2 பேருக்கான ஊதியமாக மாற்றி 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தில் 2 பேரோட ஊதியத்தில் ஒரு ஆளோட ஊதியத்தை இந்த 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு ஆள் ஊதியத்தை மிச்சப்படுத்துவதன் மூலமாக இந்த நிறுவனத்தை ஓரளவுக்கேனும் லாபமாக நடத்த முடியும்னு வந்துட்டாங்க. அப்போ இந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்க? எந்த இளைஞர், எந்த மாணவர் மல்டி டேலண்டோடு இருக்கிறாங்களோ, வெறும் வெர்டிகல் growth மட்டும் அவங்க கிட்ட இல்லை, யார்கிட்டெல்லாம் ஹரிசாண்டல் growthம் இருக்கோ அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்ட மாணவர்கள் எந்த துறைக்குள்ளே போனாலும் ஜெயிச்சிடறாங்க, தாக்கு பிடிச்சிடறாங்க. ஆனால் நான் நிறைய கல்லூரிகள், பள்ளிகளுக்கு போகிற போதெல்லாம் நான் கேட்குறேன், யாரெல்லாம் செய்தித்தாள் வாசிக்கிறீங்கன்னு, யாரெல்லாம் தொலைக்காட்சிகள் பார்க்குறீங்கன்னு, யாரெல்லாம் நேர்காணல் வாசிக்கிறீங்கன்னு கேட்குறேன். யாருமே கை தூக்குறதில்ல. எத்தனை பேர் இங்கே காலையில் செய்தித்தாள் வாசிச்சிங்க? 15க்கும் மேற்பட்ட செய்தித்தாள் வருது. காலையில் நான் செய்தித்தாள் வாசித்தேன் அப்படின்ற நபர், தினமும் நான் காலையில் செய்தி பார்க்குறேன் அப்படின்ற நபர், வாரம் ஒரு முறையேனும் நான் நூலகத்துக்கு போய் ஜெயகாந்தனையும், பிரபஞ்சனையும், மௌனியையும், நாஞ்சில் நாடனையும் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, மாதம் ஒரு முறையாவது உலகின் தலை சிறந்த திரைப்படங்களை நான் பார்க்குறேன், அதன் மூலமாக என்னுடைய கேரக்டரை நான் ஷேப் பண்ணிக்கிறேன், உலகின் தலை சிறந்த திரைப்படங்கள், உலகில் பல்வேறு விருதுகளை வாங்கிய திரைப்படங்களை பார்க்குறேன். எங்கே இருக்கோன்னு அனலைஸ் பண்ணிக்கங்க, எந்த நிலையில் இருக்கிறோன்னு அனலைஸ் பண்ணிக்கங்க. நாமக்கல்லில் பிறந்து இந்த கல்லூரியில் படித்து நாமக்கல்லுக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்வின் இறுதி வரை பயணிக்க போகிறோமா, இல்லை நம்மளுடைய சிறகுகளை விரித்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அனுபவங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு பறவையாக மாற போகிறோமாங்கிறது நம்மளுடைய மெனக்கடல் சார்ந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குடைய மெனக்கடல் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் நம்ம சிறகழித்து பறக்க முடியும், அவ்வளவுக்கு அவ்வளவு தான் அனுபவங்கள் பெற முடியும், அவ்வளவுக்கு அவ்வளவு தான் உயரங்களை பெற முடியும். என்னுடைய குழந்தைக்கு 4.5 வயது. வாரத்தில் 2 நாட்கள் புத்தக கடைக்கு போய் புத்தகங்கள் வாங்கி படிக்க தொடங்குறாங்க. வாரத்தில் 1 நாள் நூலகம் போகிறாங்க. மாதம் ஒரு முறை அவர்களுக்கான குழந்தைகள் திரைப்படங்களை பார்க்குறாங்க.
4.5 வயது குழந்தைக்குன்னா நான் 3 வயதிலிருந்தே அவங்களுக்கு தொடங்கியிருக்கேன். கட்டாயம் வாரத்தில் 2 நாள் புத்தக கடையில் 2 மணி நேரத்திற்கு குறைவாக அவங்க நேரம் செலவிடுறதில்லை. கட்டாயம் 1 மணி நேரம் அவங்க நூலகத்துக்கு போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய நிகழ்த்துக்கலைகள் அனைத்தையும் பார்க்குறாங்க. அங்கே நடக்கக்கூடிய பொம்மலாட்டத்திலிருந்து ஒயிலாட்டம் தொடங்கி எல்லா விதமான கலைகள் குறித்த அடிப்படை புரிந்துணர்வும் உங்களுக்கு இருக்குது. விளையாட்டு போட்டியை அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கான திரைப்படங்களை, குழந்தைகளுக்கான திரைப்படங்களை நான் போட்டு அந்த திரைப்படம் என்ன செய்தியை சொல்கிறது, அந்த திரைப்படத்திலிருந்து என்ன புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கழித்து நான் கேள்வி கேட்குறேன். அப்போ என்னுடைய குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்பட்றேனோ, நான் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேனோ, நான் எப்படி வளரணும்னு நான் ஆசைப்பட்றேனோ, அப்படி தான் உங்கள் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும். அப்படி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நொடியும் நீங்களாக தான் செதுக்க முடியும். நான் விமானத்தில் வருகிற போதும் படிக்கிறேன், ட்ரெயினில் வருகிற போதும் நான் படிக்கிறேன், ஹோட்டலில் தங்கியிருக்கிற போதும் நான் படிக்கிறேன். உங்களுடன் பேசுவதற்காக நான் பல புத்தகங்களை நான் தயாரித்து குறிப்புகள் எடுத்திருக்கேன். பல பேருடைய பேச்சை கேட்டு நான் குறிப்புகள் எடுத்திருக்கேன். பல பேரோட பேசின அனுபவங்களை நான் குறிப்புகள் எடுத்திருக்கேன். என்ன அனுபவங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வாழ்க்கையில் எதுவும் எப்போதும் எளிதாக கிடைப்பதில்லை. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு குறுக்கு வழிகளே கிடையாது. குறுக்கு வழிகள் நேர்மையான வழிகளை விட மிக மிக நீளமானவை. எவ்வளவு தூரம் பயணித்தாலும் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு நம்ம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து தான் தீரணும். அப்போ நேர்மையான வழிகளில் நம்ம புறப்பட்டு போய் சேரணும்னா மெனக்கெடல் ரொம்ப முக்கியம். அந்த மெனக்கெடல் யார்கிட்டெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் புதிய இடங்களுக்கு பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் புதிய மனிதர்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் வாழ்க்கை வசப்படும். இல்லைன்னா இங்கேயே பிறந்து இங்கேயே இருந்து இதற்குள்ளாக வாழ்ந்து, இந்த வாழ்க்கையை நான் சாதாரணமான வாழ்க்கையை நான் சொல்ல வரல, அப்படிப்பட்ட புரிதலோடு இல்லை. ஆனால் இந்த எளிய சாமானிய மனிதர்கள் எண்ணிக்கை நிறைந்த சமூகம் இல்லையா அது? எத்தனை பேர் வலியோடு காத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள், எத்தனை ஏழை எளிய சாமானிய மனிதர்களுக்கு நமக்கு கிடைச்ச எந்த விதமான அனுபவங்களும் அவர்களுக்கான வசதியும் போய் சேராமல் இருக்குது. அப்போ இந்த மாநிலத்தின் வளர்ச்சி, இந்த ஏழை எளிய சாமானிய மனிதர்களின் வளர்ச்சி, இந்த நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களாகிய நம்ம தானே சார்ந்திருக்கு. நம் பொறுப்பில் தானே இருக்குது, நம் தோளில் தானே இருக்குது. அப்போ நாம் அதை தூக்கி சுமக்கணும். நாம் நம்முடைய மாநிலத்தை உயர்த்தணும், நம் குடும்பத்தை உயர்த்தணும், நம் தனி மனித வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்தணும், நாட்டை முன்னேற்றணும். அப்படின்னா நமக்கான மெனக்கெடலை செய்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். நமக்கான முயற்சியை செய்தால் மட்டும்தான் சாத்தியப்படும். பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. எந்த நிலையிலையும் பணம் வேண்டும். விமானத்தில் பறப்பதற்கு பணம் வேணும், புத்தகம் வாங்கி படிக்கணும்னா பணம் வேணும், நேர்த்தியான உடை அணிவதற்கு பணம் வேணும், நல்ல உணவை உண்பதற்கு பணம் வேணும், எல்லாவற்றுக்கும் பணம் வேணும். அந்த பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். அப்படின்னா என்ன வழி? மெனக்கெடல் மட்டும்தான் வழி, முன்னேற்றம் மட்டும்தான் வழி, வளர்ச்சி மட்டும்தான் வழி. அப்போ அந்த இலக்குகளை நோக்கி யாரெல்லாம் செல்கிறார்களோ, அந்த புரிதலோடு யாரெல்லாம் கல்வியை அணுகுகிறார்களோ, அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. கல்வியை, தேர்வை கசப்போடு பார்த்த யாருமே ஜெயிச்சதே இல்லை. கல்வியை பார்த்தா எனக்கு ஒரு அருவருப்பு, தேர்வை பார்த்தா எனக்கு ஒரு பயம், படிப்பை பார்த்தா எனக்கு ஒரு அயற்சி, ஒரு சோம்பல் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களை கல்வியும் தேர்வும் அரவணைப்பதே இல்லை. கல்வியும் தேர்வும் ஒரு குதிரை பயணம் மாதிரி. குதிரை யாரை ஏற்றிக்கிட்டு போகும் தெரியுமா? குதிரை பயணத்தில் யார் கான்ஃபிடெண்ட்டாக ஏறி உட்கார்றாங்களோ அவங்கள தான் வச்சுக்கும் குதிரை, இல்லைன்னா கீழே தள்ளிடும் குதிரை. நீங்கள் ஏறி உட்கார்ந்த உடனேயே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு இவர் நம் மீது அமர்ந்து பயணிப்பதற்கு ஏதுவானவர்னு அந்த குதிரைக்கு எப்போது நம்பிக்கை வருகிறதோ அப்போது மட்டும்தான் அந்த குதிரை உங்களை சுமர்ந்து கொண்டு செல்லும். இல்லைன்னா என்ன பண்ணுன்னா ஒரு குலுக்கு கீழே தள்ளிடும். என் மீது அமர்ந்து கொண்டு சாவகாசமாக லாவகமாக கம்ஃபோர்ட் ஜோனில் உட்கார்ந்துருப்பதற்கான நபர் நீ இல்லை, அதற்கான ஆள் நான் இல்லைன்னு என்ன பண்ணும்? குதிரை கீழே தள்ளிடும். அப்போ குதிரைக்கே அந்த உணர்வு இருக்குது. என் மீது ஏறி பயணப்படுவதற்கு உனக்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை வேணும், உனக்கிட்ட ஒரு ஆளுமை வேணும், உனக்கிட்ட ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னு அந்த குதிரையை சொல்லுதுன்னா, கல்வியும் தேர்வுகளும் அப்படிதான். நீங்கள் கல்வியை நேசித்து, தேர்வை நேசித்து, வாசிப்பை நேசித்து, முன்னேற்றத்தை நேசித்து இலகுவாக அணுகிற போது அதில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும். நான் செய்தி தொலைக்காட்சிக்கு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன ஒரு நபர், நான் தெருவோரத்தில் ஒரு நூலகம் பக்கத்தில் பார்ட் டைமாக நான் பதநீர் விற்கும் போது எனக்கு பக்கத்தில் இளநீர் விற்றவர் தான் எனக்கு இந்த செய்தித்துறைக்குள்ளே வருவதற்கான யோசனையை சொன்னவர். பெரிய இடங்கள்லேருந்துலாம் எனக்கு இந்த யோசனை வரல. நான் தமிழ் பேசுகிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் பதநீர் விற்கிறேன், கல்லூரி படிச்சுட்டு பார்ட் டைமாக எனக்கு சம்பாதிக்கணும்னு. என் பக்கத்தில் இளநீர் விற்ற ஒரு அண்ணன் தான், நல்லா தமிழ் பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் செய்தி வாசிப்பாளர் ஆகக்கூடாது, நான் வேணால் தூர்தர்ஷனில் செய்தி வாசிக்கக்கூடிய ஒரு நபர் அறிமுகப்படுத்தட்டுமான்னு அவர் ஒரு நொடி எனக்காக செலவு பண்ணார் இல்லையா? அதான் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம். அதனால் யோசனைகள்
பெரிய பெரிய இடங்கள்லேருந்து தான் வரும், பெரிய பெரிய புத்தகங்கள்லேருந்து தான் வரும்லாம் கிடையாது. எளிய மனிதர்கள், சாமானிய மனிதர்கள்ட்ட உரையாடுகிற போதும் நமக்குடைய அகக்கண் திறக்கலாம், நம்மளுடைய மூளை விசாலப்படலாம், நம்மளுடைய இதயம் விசாலப்படலாம். அதனால தான் நிறைய புதிய இடங்களுக்கு, புதிய மனிதர்களை நோக்கி பயணப்படுங்கள், புதிய நபர்களை சந்தியுங்க, புதிய இடங்களுக்கு போய் பாருங்க, நிறைய பேரோட உரையாடுங்கள், நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் டீம் பிளேயராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சென்னையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு பாதிரியார் தான் தங்க வைத்த அரசு பள்ளி மாணவர்கள், ஆதரவற்ற மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். ஆனால் இவர் எவ்வளவு முயற்சி செய்கிறார், சாப்பாடு போடுறாரு, தங்க வைக்கிறாரு, செலவுக்கு பணம் கொடுக்குறாரு, புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு, உடைகள் வாங்கி கொடுக்குறாரு. எவ்வளவு பிரயத்தனப்பட்டும் அந்த மாணவர்களுக்கு பாடத்தை கொண்டு போய் சேர்க்கவே முடியல, அவ்வளவு சிரமம். அவர் மெரினாவில் மாலை நேரத்தில் அவர் குதிரையில் செல்வது வழக்கம். அப்படி போகும்போது ஒரு மாணவர்கள் இன்னொரு மாணவன்ட்டேருந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறார். அந்த மாணவன் அழைச்சி கேட்குறார், என்னப்பா அதுன்னு. நான் தினமும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரையும் அழைத்து நான் மாலை நேரத்தில் அவங்களுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுப்பேன்னு. பாடங்கள் தொடர்பான கேள்விகளை அந்த படிக்கிற மாணவர்கள்ட்ட கேட்குறாரு. அவ்வளவு சுத்தமாக அந்த மாணவர்கள் பதிலளிக்கிறார். அவர் ஆச்சரியத்தில் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறார். நாம் தங்க வச்சு சாப்பாடு போட்டு நாம் சொல்லி கொடுக்குறோம், உடை கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், இடம் கொடுக்குறோம், ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த மாணவர்களுடைய கல்வி திறனை விட, வாசிக்கும் திறனை விட ஒரு மாணவன்ட்டேருந்து கல்வி கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்களேன்னு அவர் நினச்சிட்டு இங்கே மாணவன் பாடம் சொல்லி கொடுத்த மாணவன் அழைச்சிட்டு போய் அவர் தங்க வச்ச மாணவர்களுக்கும் பாடங்களை சொல்லிக் கொடுக்குறார். ஏற்கனவே படித்ததை விட மிகச்சிறப்பாக அந்த மாணவர்கள் படிக்க தொடங்குறாங்க. உடனே அவர் ஐரோப்பாவுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். நன்றாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்டிருந்து நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்டுக்கு கல்வி நகரட்டும், நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இருந்து சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கல்வி நகரட்டும், இந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். 10,000 பள்ளிகளில் அதற்கான செயல்முறையை வகுத்து கொடுத்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்குள்ள என்ன இருக்கு, போட்டி இருக்கு. நல்லா படிக்கிற மாணவனை பார்த்தா நாம அவனை முறைச்சிட்டு போறது தன்மை தான் இருக்கு, அவனை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய தன்மை தான் இருக்கு. நன்றாக படிக்கக்கூடிய மாணவரும் என்ன நினைக்கிறாரு, நாம சொல்லி கொடுத்தா நம்ம அறிவு எங்கே குறைஞ்சு போயிடுமோன்னு அவர் நினைக்கிறார். அவர் என்ன நோட்ஸ் படிக்கிறாருன்னு சொல்ல மாட்டார், எதை எங்கேருந்து அவர் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாருன்னு சொல்ல மாட்டார், எங்கிருந்து படிச்சேன்னு சொல்ல மாட்டார். அவ்வளவு போட்டியும் பொறாமையும். வளர்த்து கொள்ள வேண்டியது திறமையை தானே தவிர என்ன பொறாமை இல்லை. வளர்த்து கொள்ள வேண்டியது திறமையை தான், பொறாமையே கிடையாது. அப்போ எப்போ ஜெயிக்க முடியும், இளைஞர்கள் மாணவர்கள் எப்போ ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக நான் சொல்றது, இனிமேல் இருக்கக்கூடிய கல்லூரி காலம் முழுவதும் நீங்கள் நண்பர்களாக பயணப்படணும். அது நீங்கள் வகுப்பறை தோழர்களாக இருங்க, கல்லூரி தோழர்களாக இருங்க, பிற கல்லூரி தோழர்களாக இருங்க, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். தனித்த மனிதராக ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப சிரமம். நான் இந்த இடத்துல இருக்கேன்னா எத்தனையோ பேருடைய வலி, எத்தனையோ பேருடைய கண்ணீர், எத்தனையோ பேருடைய உதவி, எத்தனையோ பேருடைய சாப்பாடு, எத்தனையோ பேருடைய பணம் என்னுடைய உடம்புல ஓடிட்டு இருக்கு. அவ்வளவும் இருக்கு, ஒரு நபர் 2 நபருடைய இல்லை, அத்தனை பேருடைய நபருடைய வலியும் கண்ணீரும் அறிவும் பங்களிப்பும் நேரமும் உதவியும் ஒத்துழைப்பும் அதுதான் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்திருக்கு. அப்போ இனிமே கல்லூரி காலம் முடிந்த பிறகு நம் வாழ்க்கையில் தொடர்ந்து பயணப்படுவதற்கு நிறைய நண்பர்கள், சிறந்த நண்பர்கள் ரொம்ப முக்கியம். டீம் பிளேயராக இருக்கணும். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பிடிச்சு கொண்டு தான் நம்ம மேலே ஏறி வர முடியும். உங்களுக்குள்ள ஒரு பகிர்ந்துணர்வு வேணும், உங்களுக்குள்ள ஒரு பகிர்தல் வேணும். யார் டீம் பிளேயரோ அவங்க தான் மேலே வருவாங்க. யார் லீடர் தெரியுமா? யாரெல்லாம் லீடர்ஸை உருவாக்குறாங்களோ அவங்க தான் லீடர். யார் நிறைய தலைவர்களை உருவாக்குறார்களோ அவர் தான் லீடர். அப்போ நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன், நன்றாக படிக்கக்கூடிய மாணவன், நன்றாக படிப்பதற்கு சிரமப்படுகிற, சுமாராக படிக்கிறவருக்கு சிரமப்படக்கூடிய மாணவர்களை மேலே கொண்டு வரார் இல்லையா, அவர் தான் லீடர். நேராக அவர் மட்டும் வளர்றார் இல்லையா, அவரால் எந்த பயனும் இல்லை, அவருக்கு மட்டும்தான் பயன் இருக்கும். இந்த சமூகத்திற்கு எந்த பயனும் கிடையாது. நான் நன்றாக படித்தேன், என் மூளை முழுவதும் அறிவால் நிரம்பி இருக்கு, நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா யாருக்கு லாபம்? அவருக்காக தான் லாபம். அவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்க முடியும். அந்த கல்வியால், அந்த அறிவால், அந்த பணத்தால் யாருக்கு என்ன லாபம்? யாருடைய கல்வியும் யாருடைய பணமும் அடுத்தவருடைய துயர் துடைப்பதற்கு கைகளா நீளுதோ அதுதான கல்வி, அதுதான அறிவு. அடுத்தவங்க துயர் துடைப்பதற்கு என்னுடைய கல்வி பயனே படாதுன்னா அது என்ன படிப்பு? அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு என்னுடைய பணத்தை நான் செலவு செய்யவே மாட்டேன்னா அது எதுக்கு பணம்? அப்படிப்பட்ட படிப்பு என்ன படிப்பு? அப்படிப்பட்ட கல்வி என்ன கல்வி? அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் என்ன செல்வம்? அப்போ இன்க்ளூசிவ் குரோத்தை நோக்கி நகரக்கூடிய தன்மையில் நம்ம இருக்கணும். எல்லோரும் இந்த சமூகத்தில் ஒரு பாலம், எல்லோரும் இந்த சமூகத்துடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு இன்க்ளூசிவ்னஸை நோக்கி நம்ம நகர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். எல்லோராலும் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்படுது. இந்த உலகத்தை கட்டமைப்பதற்கு வழக்கறிஞர் தேவை, இந்த உலகத்தை கட்டமைப்பதற்கு கவிஞர்கள் தேவை,
இந்த உலகத்தை கட்டமைப்பதற்கு திரைப்பட இயக்குநர்கள் தேவை, பாடலாசிரியர்கள் தேவை, ஆசிரியர்கள் தேவை, ஆட்சியாளர்கள் தேவை, அரசியல்வாதிகள் தேவை. அப்போ எல்லோருமா சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுக்கும் போது தான் அந்த தேர் நகரும். நான் மட்டுமே வளர்றேன், நான் மட்டுமே படிக்கிறேன், நான் மட்டுமே முன்னேறேன், நான் மட்டுமே பணம் சேர்க்கிறேன் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் கட்டாயம் நிராகரிக்கப்படுவார்கள், யாராலையும் கொண்டாடப்பட மாட்டார். என்னுடைய அறிவும், என்னுடைய திறமையும், என்னுடைய பங்களிப்பும், என்னுடைய பணமும் இந்த சமூகத்துடைய மேம்பாட்டுக்கு, இந்த சமூகத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், சாமானிய மக்கள், அடுத்த வேளை உணவுக்கே உத்தரவாதம் இல்லாத மக்கள், வலியால், கஷ்டத்தால், பிணியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மேல்நிலைக்கு வருவதற்கு என்னுடைய கல்வியும் அறிவும் பணமும் எப்போது செலவு செய்யப்படுகிறது, எப்போது அதை நான் உத்தரவாதப்படுத்துகிறேன்னு ஒரு இளைஞன் மாணவன் நம்புகிறானோ அதுதான் கல்வி. அப்போ கல்விங்கிறது உத்தரவாதப்படுத்தப்பட்டு வேலைவாய்ப்பாக மாறணும், வேலைவாய்ப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்டு பொருளாதாரமாக மாறணும், பொருளாதாரம் உத்தரவாதப்படுத்தப்பட்டு வளர்ச்சியாக மாறணும், வளர்ச்சி உத்தரவாதப்படுத்தப்பட்டு சமூக நீதியாக மாறணும். இது ஒரு பெரிய சங்கிலி தொடர். கல்வியில் தொடங்கி சமூக நீதியில் முடிக்கிறோம் இல்லையா, கல்வியில் தொடங்கி சமத்துவத்தில் முடிக்கிறோம் இல்லையா, இந்த செயினை பிரேக் பண்ணாமல் இருப்பதற்கு நாம் ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பி தான் இருக்கு, இங்கே 600 பேரை நம்பி தான் இந்த சமூகத்துடைய மருத்துவ கட்டமைப்பு இனிமேல் செயல்பட போகுது. அந்த பொறுப்புணர்வு நமக்கு இருக்கணும். நாம் வீணடிக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்மோடு போட்டி போடக்கூடிய மற்ற நாடுகள் முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க. இஸ்ரேலை பற்றி ஏன் மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள் தெரியுமா? நோபல் பரிசு வாங்கக்கூடிய 100 பேரில் 23 பேர் அந்த நாட்டை சேர்ந்தவங்க. மொத்தம் 19 லட்சம் தான் மக்கள் தொகை. ஆனால் 100 பேர் நோபல் பரிசு வாங்கினாங்கன்னா 23% பேர் அந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நானோ டெக்னாலஜிக்கு அவங்கள சார்ந்து தான் இருக்குது, ட்ரிப் இரிகேஷனுக்கு அவங்கள சார்ந்து தான் இருக்கிறோம், பயோடெக்னாலஜிக்கு அவங்கள சார்ந்து தான் இருக்கிறோம், மருத்துவத்துறையில் தொழில்நுட்பத்தில் அவங்கள சார்ந்து தான் இருக்கிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகளே அந்த நாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய, அந்த நாட்டை சேர்ந்த திறமையாளர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்குன்னா, ஒரு நாடு மற்ற நாடுகளோடு எந்த விதத்திலும் அடிமைப்படுத்தப்படலாம், எப்படி வேண்டுமானாலும் அடிமைப்படுத்தப்படலாம். நம்ம பிரிட்டிஷ்ட அடிமைப்படுத்தப்பட்டது மட்டுமே இல்லை, தொழில்நுட்பத்தில் அடிமைப்படுத்தப்படலாம். நம்ம இனிமே நோயால் நம்ம மருத்துவத்தில் அடிமைப்படுத்தப்படலாம், வரி விதிப்பால் நம்ம அடிமைப்படுத்தப்படலாம், டெக்னாலஜினால் நாம் அடிமைப்படுத்தப்படலாம். இப்போ டீப் சீக் வந்த பிறகும், சாட் ஜிபிடி வந்த பிறகும் நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிற பேச்சும் பரிசோதனைகளும் தொடங்கிடுச்சு. அப்போ தொழில்நுட்பங்கள் வளர்கிற போது தொழில்நுட்பங்களுக்காக மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனத்துக்கு நம்ம தள்ளப்படலாம். அப்போது என் நாடு வளரணும்னா முதல்ல நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என் மாவட்டம் வளரணும், என் மாநிலம் வளரணும், என் நாடு வளரணும். இந்த இன்க்ளூசிவ் growth தான் உத்தரவாதப்படுத்தும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதரும் அந்த வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்தும் போது மட்டும்தான் அதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். இறுதியாக இங்கே விடைபெறக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஒற்றை செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க்கையில் நம்ம அடுத்த காலகட்டங்களில் எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாத ஒரு கட்டாய சூழலில் நம்ம இருப்போம். பெற்றோர்களுடைய கண்காணிப்போ, உறவினர்கள் கண்காணிப்போ, ஆசிரியர்களுடைய கண்காணிப்போ, எந்த கண்காணிப்புமே இல்லாமல் இருக்கும். ஆனால் எந்த இடத்துல கண்காணிப்பு இல்லாமல் நாம் நேர்மையாக இருக்கிறோமோ அதுதான் நேர்மை. யாருமே என்னை கண்காணிக்கலை, எந்த நபரும் என்னை கண்காணிக்கலை, எந்த சிசிடிவியும் என்னை கண்காணிக்கலை, நான் நேர்மையாக இருப்பேங்கிறது தான் உண்மையான நேர்மை. கண்காணிக்கப்படுகிற போது இருக்கிறது சந்தர்ப்பவாதம், அது நேர்மை கிடையாது. ஏன் நான் திருடுறேன்னா இல்லையானா ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனால நான் திருடாமல் இருக்கிறேன் அப்படின்னா அது நேர்மை கிடையாது, அது சந்தர்ப்பவாதம். யார் என்ன விதமான கண்காணிப்பையும் செய்யாமல் இருக்கிற போதும் நான் நேர்மையாக இருக்கிறேன்னா அதுக்கு பேர் தான் நேர்மை. ஒரு கால்பந்தாட்டு மைதானம், அந்த பையனை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா காத்துட்ருக்கிறார் விளையாடுறத பார்க்குறதுக்கு. தினமும் வருவார், அந்த பையன் சரியாகவே விளையாட மாட்டான். அவங்க அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணுறார் அந்த பையனை மிகச்சிறந்த கால்பந்தாட்டு வீரனாக மாற்றிடணும் அப்படின்னு. ஆனால் அந்த பையன் அப்பா எதிர்பார்த்த மாதிரி விளையாடுறதில்ல. ஒரு நாள் அந்த பையன் ரொம்ப சிறப்பாக விளையாடுறான். இப்போ இந்த கோச் கேட்குறாரு, எங்கப்பா உங்கள் அப்பா காணோம், நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாடுறியே அப்படின்னு. எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அப்பா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு புரியல. அப்பா கண்காணிக்கிற வரைக்கும், அப்பா கைதட்டுகிற வரைக்கும், அப்பா உற்சாகப்படுத்துகிற வரைக்கும், அப்பாவுடைய இருத்தல் இருக்கிற வரைக்கும் இந்த விளையாட்டின் முக்கியத்துவம், இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும், எவ்வளவு ஆசையோடு தன் தந்தை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிறது புரியல அவனுக்கு. தந்தை இறந்த பிறகு அந்த சிறுவன் மிகச்சிறந்த விளையாட்டு பங்களிப்பாக அதை மாற்றுறான், ஃபுட்பாலில் மிகச்சிறந்த மனிதனாக மாறுறான். அப்போ யாருமே கண்காணிக்காத ஒரு இடத்துலையும் என்னுடைய ஒழுக்கத்தையும் நேர்மையையும் நான் உத்தரவாதப்படுத்திப்பேங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
உங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்வதற்கு தயாராக இருப்பாங்க. வாழ்க்கைனா எல்லாம் இருக்க தான் செய்யும். பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், திருடலாம், அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படலாம், எதிர்பாலினத்தை எந்த விதமான வரம்பற்ற முறையிலும் நம்ம டீஸ் பண்ணலாம், அவர்களை தொந்தரவுக்கு உள்ளாக்கலாம். எந்த விதமான அறமும் தேவையில்லை. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும். இப்படிலாம் செய்கிறவங்களாம் முன்னேறலையா, இப்படிலாம் செய்கிறவங்களாம் பணம் சம்பாதிக்கலையா, சொத்து சேர்க்கலையான்னு. வாழ்க்கையில் அவர்களை தயவு செய்து உதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். குப்புற கவிழ்த்திடும் வாழ்க்கை. எந்த நிலையிலும் பொய் பேசாத, எந்த நிலையிலும் நேர்மை தவறாத, எந்த நிலையிலும் அறம் சார்ந்த வாழ்க்கையை மட்டுமே நான் வாழ்வேன்றதை உத்தரவாதப்படுத்திங்க. ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறத விட ரொம்ப முக்கியம் வாழ்வின் விழுமியங்கள். எந்த நிலையிலும் அது நம்மளை குப்புற தடுக்காது. அறம், சத்தியம், நேர்மை, உண்மை இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை, இந்த வார்த்தைகள்லாம் பொய்யான வார்த்தைகள், இதெல்லாம் கடைபிடித்தவர்களாக முன்னேறி இருக்கிறாங்க, கடைபிடிக்காதவர்கள் தானே முன்னேறி இருக்கிறாங்கன்னு பெரிய பெரிய மாட மாளிகைகள், வீடு, காரு, சொத்து இதெல்லாம் பார்த்து அதை ரோல் மாடலாக உள்வாங்கி கொள்ளாது. வாழ்க்கையில் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும்னா, யாரெல்லாம் விழுமியங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நம்மளுடைய ரோல் மாடலாக இருக்கும். இந்த வார்த்தைகளை பின்பற்றுகிறதுனால நம்மளோட முன்னேற்றம் கொஞ்சம் வருடம் தடைபடலாம், சில மாதங்கள் தடைபெறலாம், சில வருடங்கள் பின்னடைவை சந்திக்கலாம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நாம் தடுமாறி விட மாட்டோம். ஒருபோதும் யார் முன்பாகவும் அவமானப்படுத்தப்பட மாட்டோம். ஒருபோதும் சட்டத்தின் முன்பாக நாம் தண்டிக்கப்பட மாட்டோம். ஒருபோதும் வாழ்க்கையில் பின்னடைவே சந்திக்க மாட்டோம். இதுதான் நாம் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைமுறைக்கான பங்களிப்பு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் 4-5 வருடங்களில் நாம் பெற்றோராக ஆகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். பெற்றோருங்கிறது மிகப்பெரிய பொறுப்புணர்வு. இன்றைக்கி நீங்கள் இளைஞர்கள், ஆனால் இன்னும் 4-5 வருடங்கள் கழித்து நீங்கள் எல்லாம் திருமணமாகி பெற்றோருங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தலைமுறையும் கடத்த வேண்டிய சொத்துக்களாக எது இருக்கணும்னா வாழ்வின் விழுமியங்கள் தான் இருக்கும். என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், என்னுடைய நகை, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெபாசிட் இதெல்லாம் பார்த்து நான் அளவிடப்படுகிறதே கிடையாது. நான் இந்த சமூகத்திற்கு என்னவான பங்களிப்பை நான் கொடுக்குறேன், இந்த சமூகத்தில் என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது, இந்த வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் என்னால் வாழ முடிகிறதாங்கிற அளவீடுகளோடு தான் ஒரு சமூகம் மதிக்குது ஒரு மனிதனை. அதனால் பணம் இருப்பவர்களை பார்த்து மதிக்கிறதையோ, அரசியல் அதிகாரம் இருக்கிறது பார்த்து மதிக்கிறதையோ, அவர்களுக்கான அதிகாரம் இருக்கிறத பார்த்து மதிக்கிறதையோ நாம் அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நாம் எதை அளவுகோலாக எடுத்துக்கணும்னா வாழ்வின் விழுமியங்களை தான் அளவுகோலாக எடுத்துக்கணும். நேர்மை தான் முக்கியம், உண்மை தான் முக்கியம், அறம் தான் முக்கியம். சட்டத்துக்கு புறம்பாக, அறத்துக்கு புறம்பாக, நேர்மைக்கு புறம்பாக என் வாழ்வின் இறுதி நொடி வரை நான் வாழ மாட்டேன். எந்த இடத்திலும் நான் ₹1 கூட நான் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டேன்னு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை. நம்ம இந்த கல்லூரி காலகட்டத்திலேருந்து தொடங்கக்கூடிய அடுத்த 50 வருட கால வாழ்க்கைக்கான அஸ்திவாரமாக இந்த வாழ்வின் விழுமியங்களை நீங்கள் போட்டுங்க. எந்த நிலையிலும் சரி, பொய் சொன்னால் 1 கோடி கிடைக்குமா, வேண்டியதில்லைன்ற முடிவுக்கு நம்ம வரணும். சிறு இடத்துல கூட நம்ம சலனப்படக்கூடிய மனதை நம்ம வச்சுக்கக்கூடாது. எந்த இடத்துலையும் அறம் தவறாமல் எடுத்து, ஏன்னா பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு நம்ம போக போகிறோம். ஒரு அரசின் உயர் அதிகாரியாக, ஒரு அரசு வழக்கறிஞராக, ஒரு நீதிபதியாக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு மருத்துவராக நீங்கள் இன்னும் அடுத்த 4-5 ஆண்டுகளில் ஏதோனும் பல்வேறு துறைகளில் நீங்கள் போய் பணியாற்ற போகிறீர்கள். இந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளில் நீங்கள் போய் இருக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற போது உங்களை வழிநடத்த போகிறது உங்களுடைய படிப்போ, உங்களுடைய பணமோ, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரமோ கிடையாது. உங்களை வழிநடத்த போகிறது நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வின் விழுமியங்கள் தான். எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தையும் அந்த பொறுப்பையும் ஒரு இடத்துல கூட நான் இந்த சமூகத்தை சீரழிப்பதற்கு, தவறு செய்வதற்கு, லஞ்ச ஊழலுக்கு நான் செலவிடவே மாட்டேன். அதனால் எனக்கு எந்த பாதிப்புகள் வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எனக்கு இருக்குது. எனக்கு வாழ்வின் விழுமியங்கள் தான் முக்கியம். என் வாழ்வின் இறுதி நொடி வரை அதை நான் காப்பாற்றி என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் நான் அதை கொடுத்து செல்வேங்கிற உத்தரவாதத்தை இளைஞர்களாகிய நீங்கள் மனதில் ஆழமாக விதைச்சுக்கணும், ஆழமாக பதியம் போட்டுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சிருவோம், பணம் சம்பாரிச்சிருவோம், அரசியல் அதிகாரத்துக்கு போயிடலாம், பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் கைகூடும், மெனக்கெட்டா எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் எது சிரமம் தெரியுமா? நேர்மையாக வாழ்வது, உண்மையாக இருப்பது, சத்தியத்தோடு இருப்பது, அறத்தை பின்பற்றுவதற்கு நம்ம ஒவ்வொரு நொடியும் சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நாம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதற்கான பரீட்சையை இந்த சமூகத்தில் சுயலாபத்திற்காக செயல்படுத்தக்கூடியவர்கள் நம்ம சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் விழுமியங்களோடு நான் நிரப்பிக்கிட்டோம்னா எந்த இடத்துலையும் திசை மாறாமல், எந்த நிலையிலையும் நம்ம தடுமாறாமல், நம் பெற்றோருக்கு, நம் ஆசிரியருக்கு, இந்த சமூகத்திற்கு நாம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் எது தெரியுமா? நான் என்னுடைய விகடன் மேடையில் நான் சொன்ன வார்த்தை தான். என்னுடைய அம்மாவுக்கு எது தெரியுமா பெருமை?
நான் வந்து நாமக்கல் கல்லூரியில் பேசுகிறேன், நான் விகடன் விருது வாங்குகிறேன், நான் அந்த விருது வாங்குகிறேன், நான் அந்த நேர்காணல் பண்ணுறதெல்லாம் இல்லை. என்னுடைய மகன் நல்லவன், என்னுடைய மகன் பொய் சொல்லாதவன், என்னுடைய மகன் நேர்மையானவன், என்னுடைய மகன் ஜீவகாருண்யத்தோடு இருப்பான், என்னுடைய மகன் அறத்தை பின்பற்றுவனாக இருப்பான், என்னுடைய மகன் சட்டத்தை பின்பற்றுவான் அப்படின்னு என்னுடைய தாய் என் மனதளவில் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இல்லையா, அந்த நல்ல ஆன்மாவாக இந்த சொசைட்டிக்கு என்னை கொடுத்துருக்கிறதாக அவங்க நம்புறாங்க இல்லையா, அந்த நொடி தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் நீங்கள் என்ன ஒரு நல்ல ஆன்மாவாக தயாரித்து இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள், இந்த வாழ்வின் விழுமியங்களை பின்பற்றி இந்த சமூகத்தை நான் அடுத்த கட்ட பாதைக்கு, வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன்ற உத்தரவாதத்தை கொடுக்குறோம் இல்லையா. வேற எந்த திருப்தியும் நீங்கள் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே இருக்கிற ஆசிரியருக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள் டு ரீபே தி டெப்ஸ் ஓவிங் டு அவர் பேரண்ட்ஸ். அது டீச்சர்ஸ்க்கும் பொருந்தும். நாம் எவ்வளவு மெனக்கெட்டாலும் வாழ்வின் இறுதி வரை நாம் பெற்றோருக்கு கைமாறை செய்யவே முடியாது. எவ்வளவு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கி கொடுத்தாலும், எவ்வளவு உடைகள் வாங்கி கொடுத்தாலும், பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் அவர் நமக்காக செஞ்சதுக்கான கைமாறா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நல்லா இருக்கியாப்பாங்கிற ஒற்றை வார்த்தையோடு தான் இந்த பேராசிரியர்கள் நாளை 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து கடந்து போவாங்க. என்னுடைய மாணவன் ஆட்சியராக இருக்கிறான், என்னுடைய மாணவன் வழக்கறிஞராக இருக்கான், என்னுடைய மாணவன் நீதிபதியாக இருக்கிறான். ஒரு நொடி கூட எனக்கு இந்த சலுகையை செய்துன்னு எந்த ஆசிரியரும் உங்கள் முன்னாக வந்து நிற்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா வேணா எழுதி வச்சுக்கணும். எந்த ஆசிரியரும், இங்கே மேடையில் இருக்கிற மேடையில் இல்லாத எந்த ஆசிரியரும் எனக்கு இந்த வேலையை செய், எனக்கு இந்த வேகமாக வேலையை செய், இந்த உதவியை செய், நீ இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு ₹1 கூட உங்களோட வந்து நிற்க மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாம் திருப்பி செலுத்தக்கூடியதாக ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்கள் என்னை ஒரு நல்ல ஆன்மாவாக, ஒரு குட் சோலாக, இந்த சமூகத்துக்கு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக என்னை ஒப்படைத்திருக்கிறீர்கள். அதை என் வாழ்வின் இறுதி வரை நான் பின்பற்றுகிறேன், என்னுடைய தலைமுறைகளுக்கும் அதை கடத்துவேன்ற உத்தரவாதத்தை அவங்க கொடுக்கும்போது அவங்க மனசு மகிழ்ச்சி அடையும் இல்லையா, உங்களை பார்க்கும்போது ஒரு பெருமிதம் தோன்றும் இல்லையா, அதுதான் நம்ம கொடுக்குற மிகச்சிறந்த கைமாறு. அந்த இலக்கை நோக்கி, பயணத்தை நோக்கி வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thanks a lot, sir, for your energetic and motivating words.